ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் ஸ்டஃப் தோசை தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நிறைய பூண்டு இஞ்சிலாம் நம்ம அதை ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சும்மா ஒரு 4 டேஸ்க்கு நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். பாருங்கள், அந்த பேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 சோம்பு, தனியா, காஞ்ச மிளகாய், பெப்பர், மிளகு போட்டிருக்கேன். அண்டு பன்னீரை வந்து நல்லா இந்த நம்ம காயெல்லாம் தோல் சீவோம்ல, அது மாதிரி அதை கிரிட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு ஆனியன் அண்டு டொமேட்டோ சும்மா ஃபைன் சாப் மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதை ஆயில் கடாயில் ஹீட் ஆன பிறகு இதை நம்ம ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் லேசாக பன்னீரை வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரெட் சில்லி அதை பாருங்கள், அந்த பெப்பர், அந்த தனியா அதெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே போட்டு சும்மா ஒரு கலரு கரெக்டுமா அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி இந்த அயன் தவா வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த தவா வாங்கி கிட்டத்தட்ட நாங்கள் 25 இயர்ஸ் ஆகுது. என்னோடய மேரேஜ் போது எங்கள் அம்மா எனக்கு இதை கொடுத்தாங்க. அப்போதுலேருந்து இந்த இரும்பு தவா நம்மக்கிட்ட இருக்குது. இதில் தான் வந்துட்டு நாங்கள் எப்பயுமே தோசை ஊற்றுறது. பாருங்கள், இந்த நான் இதை சொல்லும்போது என்னோடய பாப்பா சிரிக்கிறா, வேறு தவாவே இல்லையா அப்படின்னு. அண்டு பாருங்கள், அந்த ஸ்டஃபிங் அதை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதை வாழை இலையில் நல்லா சூடாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அண்டு நைட்டு ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபில்டர் காஃபி அண்ட் ஒரு ரஸ்க். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.